அரசியல் செய்யறவங்க எல்லாம் எல்லாம் போற. அப்ப இவரு என்ன சன்னியாசம், இவரு என்ன இதுக்கு வந்த அரசியல் செய்யறவங்க எல்லாம் பதவிக்கு வரணும் தான் நினைப்பாங்க. இது இப்ப இவரு மட்டும் எதுக்கு இருக்கிறாரு? இன்னைக்கு எதுக்கு அதிமுக இந்த தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சிருக்கிறது. ஆனா அதை ஏத்துக்க மனமில்லாத இன்னைக்கு சொல்கிறார் மிகப்பெரிய வெற்றின்றார். 47 தொகுதியை ஜெயிச்சது மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றார். இப்படிப்பட்டவரை பொதுச் செயலாளராக வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? இது வெற்றியா? மிகப்பெரிய தோல்வி சொல்றார். வெற்றி பெற்றிருக்கிறோம் சொல்றார். ஆனா இதே அம்மா 96ல சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சாங்க. தைரியமா சொன்னாங்க, இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னாங்க. அவங்க அம்மா, அவங்க பொதுச் செயலாளர், ஆண்மை மிக்கவர், ஆளுமை மிக்கவர். வெற்றியும் கொண்டாடணும், தோல்வி வந்தா அந்த தோல்வி ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். அந்த மனப்பக்குவம் இன்னி வரைக்கும் அவர்கிட்ட கிடையாது. 19ல தோத்தோம், 21ல தோத்தோம், 24ல தோத்தோம், 26ல தோத்துருவோம். இன்னி வரை எந்த தோல்விக்கும் பொறுப்பேற்கவில்லை அவர். நான் நேத்தே சொல்லிட்டேன், தோல்வி நான் அவரை மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் குற்றச்சாட்டு. இந்த தோல்வியில எல்லாருக்கும் பங்கு இருக்குது, நாங்களும் ஒத்துக்கிறோம், எங்க எல்லாருக்கும் பங்கு இருக்குது. ஆனா அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள அவர் மறுக்கிறார். கட்சியை சீர்திருத்தத்துக்கு அவர் ஒத்துழைப்பு இல்லை. நான் இன்னொரு அதான் சொல்ல வந்தேன், தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்சது. என்ன வாய்ப்பு? மிகப்பெரிய, நடக்க முடியாத, நினைச்சு பார்க்க முடியாத, சிந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பு. சமுதாயத்திலேயே மிகவும் மிக மிக பின்தங்கி இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி வாய்ப்பு வந்தது. திமுகவோட ஆதரவோடு ஆட்சி அமைக்கின்ற போது கம்யூனிஸ்டுகள் நேரடியாக டக்குன்னு அவருக்கு ஆதரவு கொடுத்த உடனே திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று திமுகவால் முன்மொழியப்பட்டது. அவர் மட்டும் முதலமைச்சர், மீதி அனைத்து அமைச்சர் பதவியிலும் அண்ணா திமுக எடுத்துக்கொள்ள வேண்டும். 33 அமைச்சர்கள் நீங்க எடுத்துக்கங்க, திருமாவளவன் மட்டும் முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு வந்தது. அது எங்களிடம், அதுதான் கடைசி அந்த கூட்டம், அந்த போட்டோ காட்டினாரு, அதுதான் நாங்க போனது. அப்போ சொன்னோம், சரி திமுகவோட நம்மளால முடியாது, அவர் திருமாவளவன் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, சரி பண்ணிக்கலாமா சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆட்சின்னு தான் வரும்? முடியாது. நான் இருந்தால் நான் முதலமைச்சர், இல்லை என்றால் நம்ம எதிர்கட்சியாக செயல்படுவோம். இந்த சேம் வேர்டு யூஸ்ட். நான் இருந்தால் முதலமைச்சர் நான், இல்லை என்றால் எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று சொன்னார். அப்போ சரி இதுவும் வேண்டாமா கேட்டேன். அண்ணா திமுக தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? திமுக அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், தீய சக்தி. அதனால் இந்த டிவிகே தமிழக வெற்றி கழகத்துடைய நோக்கம் என்ன? திமுக ஒரு தீய சக்தி. நம்ம 2 பேருடைய நோக்கமும், அண்ணா திமுகவும் தமிழக வெற்றி கழகம் நோக்கமும் திமுக அழிக்கப்பட வேண்டும். நீங்க திமுகவோட போற மனநிலையில வந்துட்டீங்க. அதை நீங்க பரிசீலனை செய்யும் போது ஏன் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று கேட்டோம். இதில் தான் எங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. அவர் எந்த இதுக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றதால் தான் நாங்கள் வந்துவிட்டோம். இதுதான் நடந்த உண்மை. இதுல எந்த விதமான ஒளிவு மறைவே கிடையாது. எங்க மனசகத்தை உண்மையை இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டோம்.
எந்த காலத்திலையும் இன்னைக்கு சொல்கிறார், நான் கையெழுத்து போட்டு தானே இவர்கள் எம்எல்ஏ ஆனார்கள். ஏப்பம் உண்மைதான், பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அந்த பொதுச் செயலாளர் உருவாக்குறது யாரு? இந்த தொண்டர்கள். இவரா சுயமா வந்துட்டாரா பொதுச் செயலாளரா? யார் உருவாக்குறது? இந்த உலகத்துக்கே தெரியும், இந்த ஊருக்கே தெரியும், இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொண்டர்களுக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும் யார் உருவாக்குனது. அவ்வளவுதான். இதுக்கு மேல நாங்க எதுவும் சொல்ல விரும்பல. இப்ப சொல்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா தலைமையிலான நாங்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திலே பெரும்பான்மை உறுப்பினர் இன்றைக்கு ஆதரித்து வாக்களித்திருக்கிறோம். ஒரே நோக்கம், ஒரே எண்ணம். என்ன காரணம் என்றால், எங்களுடைய நோக்கமும் ஆளும் டிவிகேவுடைய நோக்கம் ஒன்றுதான். திமுக அப்புறப்படுத்த வேண்டும், திமுக அகற்றப்பட வேண்டும். இதே ஒரே நோக்கம், ஒரே காரணத்திற்காக தான் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டிவிகே இந்த ஆட்சிக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம். இதுதான் ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனுடைய உயிர் நாடி. அவன் ரத்த நரம்பு எல்லாம் திமுக எதிர்ப்பிலே வாழ்ந்தது. அதுதான் எங்களுக்கு. இதை தவிர்த்து வேற எந்த நோக்கமும் இல்லை, வேற எந்த இதுவும் கிடையாது. ஆகவே இன்றைக்கு தவறான செய்திகளை இப்பயும் சொல்றோம், எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையும் எங்க உயிர் மூச்சு இருக்கிற வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய. இதில் எந்த விதமான காம்ப்ரமைஸ்க்கு எங்களுக்கு இடம் கிடையாது. இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். இன்னைக்கு அவரும் சொல்லிட்டார், நாங்களும் சொல்லிட்டோம். அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இன்று வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு பொதுச் செயலாளர். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொதுச் செயலாளர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கிறார், அனைத்து இந்தியாவில் எந்த பிளவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நாங்களும் சொல்றோம், நாங்களும் அண்ணா திமுக பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வாக்களிச்சிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி உங்களை குறிப்பிடுறதை எப்படி பாக்குறீங்க? யார் என்னையா? இன்னைக்கு பேசும்போது இப்போ கட்சிக்கு எதிராக செயல்படுறது துரோகத்தின் விளைபாடு அப்படின்னு. இல்ல, இது துரோகம்னா இதை அவர் துரோகம் சொல்றாருன்னா, திமுக போனோம்னு சொன்னாரு. அப்புறம் அது அதுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கணும்.